குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா டீச்சர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஸ்கூல் போனீங்களா? ஓ டீச்சர். ஸ்கூல் போனீங்களா? ம், ம். ம், சரி, வரேன். சரி பிள்ளை. ம். பிள்ளை, நாங்க விரதங்கள்ல ஃபுல்லா வினாக்கள் எழுதி படிச்சிட்டோமா? ஓ டீச்சர். ஓ டீச்சர். படிச்சிட்டோமா? ம், விடைகளும் பார்த்தாச்சா? இல்ல டீச்சர். அப்ப விடைகளை பாப்போமா? ஆ? ஓ டீச்சர். அது வர மாட்டேன். வினாக்களை வாசிங்களே. டீச்சர், நான் போன கிளாஸ் லேட்டாகி ஜாயின் ஆகுறதுனால 1ல இருந்து 7வது கேள்வி மட்டும் எழுதல டீச்சர். எழுதலையா? என்னாச்சு? இப்ப எழுதுனவங்க வாசிங்க. டீச்சர், அது கவரேஜ் ப்ராப்ளம்னால தான் டீச்சர் நான் ஜாயின் ஆகல. அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளது எழுதியிருக்கீங்களா? ஆமா டீச்சர். எது வரைக்கும் வசீகரணி? மங்களக்காரன் என அழைக்கப்படுபவர் யார்? அதுதான் டீச்சர் நான் ஃபர்ஸ்டா எழுதியிருக்கேன். அது வரைக்குமா? முடிச்சிருக்கா டீச்சர்? மாசி மகம். மாசி மகம் முடிச்சிருக்கமா? ஆமா டீச்சர், அதுல கேள்வியே கொடுத்துட்டீங்க. மாசி மகத்துல கேள்வி கொடுத்திருக்கனா? ஆமா அதுக்கு டீச்சர். உள்ளதெல்லாம் நாங்க பாத்துட்டோமா? இல்ல டீச்சர், அதுக்கு உள்ளதெல்லாம் கேள்வி கொடுத்துருக்கீங்க, அது இன்னும் பார்க்கல. அப்ப அத பாப்போம் முத. அதுகளை வாசிங்களே. அதுகளை வாசிங்களே பிள்ளை. வாசிங்க. பிள்ளை, தை டீச்சர், பூசத்துல எழுதியாச்சு. என்ன வசீகரணி? டீச்சர் நான் அப்ப யாரும் வாசிக்காட்டி மத்த கேள்வியெல்லாம் வாசிக்கவா? என்ன மிதுர்ஷிகா, நேஹா என்னாச்சு? டீச்சர் நான் வாசிக்கிட்டா? வாசிங்க. அதத்தானே தமிழ்ல தானே சொல்றேன். மாசி மகத்துல முதலாவது கேள்வி, தக்கன் மகள் தச்சாணியை அம்பிகை அவதரித்த நாள் எது? அவதரித்த நாள் எது? தக்கன் என்ன விட கேள்வி வந்து தக்கன் மகன் தாட்சாயணி அம்பிகையாக அவதரித்த நாள் எது? மாசி மகம் தானே? டீச்சர். மாசி மகம். விபு வரத்தான் சொன்னேன். அடுத்த வினாப்ளே. மாசி மகத்தன்று இடம்பெற்ற நிகழ்வுகளை யாவை? மாசி மகத்தன்று இடம்பெற்ற நிகழ்வுகள். கோயில் வழிபாடு, தான தர்மங்கள், தேர் திருவிழா நடைபெறும். டீச்சர், வருணனை படித்த தோஷம் நீங்கிய நாள் அபிஷேக தினம், நடரேசர் தின தரிசனத்திற்கு சிறந்த நாள், வியாழ பகவான் மக நட்சத்திரத்துடன் கூடிய கும்பராசிக்கு செல்லும் புண்ணிய நாள். வெரி குட். அதுல பாருங்க, என்னது மாசி மகத்தன்று இடம்பெற்ற நிகழ்வுகளை தானே நான் கேட்டிருக்கேன். ஆமா டீச்சர். அதுல என்ன வரும்? முதலாவது
அம்பிகை மகள் தாட்சாயணியாக பிறந்த நாள் வரும். அடுத்து வர்ணனை பீடித்த தோஷம் நீங்கிய நாள். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உரிய நாள். வியாழ பகவான் எங்க புண்ணிய என்னம்மா சரி, அங்கிட்டு போங்க, நாங்க நாளைக்கு பார்ப்போம். போங்க அங்கிட்டு வரேன். சரியா? மக நட்சத்திரத்தோடு கும்பராசிக்கு செல்லும் நாள். அப்ப இது அவ்வளவுமே எப்ப மாசி மகத்தன்று இடம்பெற்ற நிகழ்வுகள். சரியா? அடுத்த வினாவாசிங்க. மகாமகம் என்றால் என்ன? மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் நிகழ்வைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், மகாமகம். அப்ப அதுல என்ன நிகழுதுன்னு சொன்னா, வியாழ பகவான் மக நட்சத்திரத்துடன் கூடி கும்பராசிக்கு செல்லும் காலம். இதத்தான் நாங்க மகாமகம்னு சொல்லுவோம். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை நிகழும் ஒரு நிகழ்வு. சரியா? அடுத்த வினா. மகாமகம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் டீச்சர்? எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் டீச்சர். சரி. கும்பகோணம் எனும் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வு எது? கும்பகோணம் எனும் தலத்தில் இடம்பெறும் நிகழ்வு எது? எது? தேர் திருவிழா நடைபெறும். தேர் திருவிழாவா? மாசி மகம் சிறப்பாக கொண்டாடப்படும். மகாமகம் சிறப்பாக இடம்பெற ஒரு தலம். அடுத்த வினா. மாசி மகத்தன்று எக்கோயிலில் தேர் திருவிழா இடம்பெறும்? எந்த ஆலயத்துல? முத்துமாரியம்மன் ஆலயம். என்ன நடந்துச்சு நேத்து? தேர் நடந்து தேருக்கு போனீங்களா? இல்ல டீச்சர், போகல. யாருமே போகலையா? இல்ல டீச்சர், நான் அதுக்கு முத நாள் போயிட்டு வந்தேன். முத நாள் போயிட்டு வந்துட்டீங்க. வசீகரணி நேத்தா போனீங்க? இல்ல டீச்சர், முந்தா நேத்து தான் போயிட்டு வந்தேன். முந்தா நேத்து போயிட்டு வந்தீங்களா? ஆமா டீச்சர். நல்லா இருந்துச்சா? ஆமா டீச்சர், அம்பால வெளிய கொண்டு வந்தாங்க. செக் பாக்ஸ்ல நான் தேர்ட் போட்டோன்னு போட்டேன் டீச்சர். நான் போட்டீங்களா? சரி சரி. நல்லா கும்பிட்டீங்களா? அதுதானே வேணும். கோயிலுக்கு போனோம். விளங்கல. செக் பாக்ஸ்ல போட்டோன்னு போட்டிருக்கேன் டீச்சர். செக் பாக்ஸ்ல போட்டீங்களா? அடுத்து கோயிலுக்கு போனீங்க தானே, தேரை இழுத்தீங்களா? தேர் இழுத்தீங்களா? மிதுர்ஷனா எந்த வீட்ல இறந்த வீடுனால நான் இழுக்கல டீச்சர். இப்ப கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்களா? டீச்சர், தேரிக்கிட்ட போயிட்டு கும்பிட்டு மட்டும் வந்துட்டோம் டீச்சர். அப்படியா? சரி சரி. சரி பிள்ளைகளா, அப்ப நேத்து மாசி மகம் ஏன்னா, நேத்து மாசி மகம். நாங்க இந்த இது என்னது, இப்ப நாங்க படிச்ச விரதங்கள்ல இந்த மாசி மகத்தை பத்தி தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப நேற்றைய தினம் அந்த மாசி மக நிகழ்வு விரதம் அனுஷ்டிக்கப்பட்டது. சரியா? அப்ப அன்னைக்கு தான் என்னது, தாட்சாயணியாக பிறந்த நாள் தான் மாசி மகம். அப்ப அதுல பல்வேறு சம்பவங்கள் நாங்க இடம்பெற்றதையும் பார்த்திருக்கோம். அடுத்து நேத்து எங்களுடைய ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயத்துல, மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலயத்திலோட தேர் திருவிழாவும். என்ன பாபா? சரியா பிள்ளையர்? அப்ப இதோட இந்த விரதங்கள் முடியுது. சரியா? அடுத்து நாங்க இன்னை பார்க்க வேண்டியது என்னது, பண்டிகைகள். சரியா? கேள்வி கொடுத்தது இருக்கு தைப்பூசத்துக்கு. தைப்பூசத்துக்கு? அதுக்கு அப்ப பார்க்கலையா நாங்க விட?
தைப்பூசத்தை சொல்லுங்க. மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? ஆ 27. பூசம் எத்தனையாவது நட்சத்திரம்? பூசம் எத்தனை? 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம். உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் எது? தைப்பூசம். தைப்பூசம். உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள் தைப்பூசம். தைப்பூசம் எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகிறது? எக்கடவுளை நோக்கி அனுஷ்டிக்கப்படுகிறது? ராஜர், முருகன், அம்பிகை. சரி. தைப்பூச தினத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் யாவை? என்னது? உலக சிருஷ்டியின் ஆரம்ப நாள், சிவசக்தி ஐக்கியத்தை காட்டும் நாள், முருகனுக்குரிய விசேட நாள், ஸ்ரீ நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் ஆடும் நாள், தேவர்கள் சிவனின் அதீத சக்தியை உணர்ந்த நாள். வெரி குட். இது எல்லாமே அந்த தினத்துல இடம்பெற்ற நிகழ்வுகள். சரியா? அடுத்து தேவர்களின் குரு யார்? பிரகஸ்பதி. பிரகஸ்பதி. தைப்பூச தினத்தில் யாரை அனுஷ்டித்தால் யாருடைய அறிவு பூரணமாக கிட்டும்? பிரகஸ்பதி. பிரகஸ்பதியாக அனுஷ்டித்தா அறிவு பூரணமாக கிடைக்கும். தைப்பூச தினத்தில் மேற்கொள்ளும் சுபகாரியங்கள் எவை? சமையல் வித்தை பெறுதல், பெண் குழந்தைகளுக்கு காது குத்துதல், மூக்கு குத்துதல். ஏடு தொடக்கலாம். ஏடு துடக்கலாம், சுப காரியங்கள் எல்லாமே செய்யலாம் தைப்பூச தினத்துல. சரியா? சரி, இவ்வளவுதானே? அப்ப அடுத்து பாருங்க, பண்டிகை. நாங்க ஆன்மா ஈடேற்றம் பெறுறது அல்ல கடவுளை வழிபடக்கூடிய சந்தர்ப்பங்களை ஒண்ணு பண்டிகை, விரதம், மற்றது பண்டிகை. இப்ப விரதம்னா என்னன்னு பாத்துட்டோம். அப்ப இன்னைக்கு நான் பார்க்க வேண்டியது பண்டிகை. அப்ப பண்டிகை என்பது விரதத்துக்கான வரைவிலக்கணம் இருக்கிற மாதிரி பண்டிகைக்கும் இருக்கு பிள்ளையர். அப்ப பண்டிகைனா என்னன்னு பாருங்க. வருடத்துல ஒரு குறிப்பிட்ட தினத்துல நாங்க எந்த நாளைக்கு பண்டிகை கொண்டாட மாட்டோம். அப்படித்தானே? அடுத்து ஒவ்வொரு மதத்திலையும் பண்டிகைகள் இருக்கு. எல்லா மதத்திலையும் இருக்கு தானே? அப்ப பாருங்க, தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து, தங்களுடைய சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. சரியா? விதார்த், பண்டிகைனா என்னது? உற்றார் உறவினரோடு. தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினர்களோடு விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை ஆகும். ஹரிஷான், பண்டிகை என்னப்பே? சொல்லுங்க தங்கம். தங்கள் சமயம் சமூகம் சார்ந்து வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் உற்றார் உறவினருடன் விருந்துடன் கூடி கொண்டாடுதல் பண்டிகை. சரியா? இப்ப சரியா? பாடமாக்கி வச்சுக்கணும். பண்டிகையை நாங்க சொல்லுவோம் பெருநாள்னு சொல்லுவோம், விசேட நாள்னு சொல்லுவோம், பண்டிகைன்னு சொல்லுவோம். பொதுவா நாங்க சொல்றது என்னது? பெருநாள் கொண்டாடுறோம், பெருநாள் வந்துருச்சு அப்படின்னு தானே நாங்க சொல்லுவோம். பண்டிகை வந்துருச்சுன்னு சொல்றது குறைவு. அப்படி இல்லாட்டி விசேட நாள் வந்துருச்சுங்கிறதும் குறைவு. என்ன பெருநாள் கொண்டாடுறோம், இதத்தான் நாங்க சொல்லுவோம். சரியா? ஏம்மா என்ன சொல்லுங்க, எடுத்துட்டு போகணும். சரியா? அப்ப
பண்டிகைக்குரிய வேறு சொற்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்த பண்டிகை எப்பயுமே எங்களுக்கு என்னத்த குதூகலத்தை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும், விழுமிய பண்புகள் எல்லாம் எங்ககிட்ட வளர்க்கப்படும், ஆலய வழிபாடுகள் மேற்கொள்வோம், விருந்தோம்பல் செய்வோம். ஏன்னா அப்ப பல வகையான நன்மைகள் இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுனால இருக்கு. பகைவரை மறந்திருப்போம், ஒற்றுமையோடு இருப்போம். ஏன்னா ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் பண்டிகை அன்னைக்கு வீட்டுக்கு எவ்வளவு பெரிய பகையாளியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா நாங்க என்ன செய்வோம், அவங்களோட சந்தோஷமா தான் இருப்போம். பகைமையை மறப்போம். நாங்களே சில வேளையில அந்த வீட்டுகளுக்கு போவோம். ஏன்னா நல்ல நாள் பெருநாள்ட்டு போவோம் அவங்க வீட்டுகளுக்கு. உறவுகளை வலுப்படுத்துற ஒண்ணு. அப்ப இந்த பல்வேறு இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுனால பல நன்மைகள் எங்களுக்கு இருக்கு பிள்ளை. அதே மாதிரிக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பண்டிகைகளை நாங்க கொண்டாடுற நேரத்துல பொதுவா நாங்க செய்கின்ற செயற்பாடுகள் இருக்கு. இப்ப பெருநாள் வருதுன்னா புது உடுப்பெல்லாம் வெள்ளனையே வாங்கிருவோம், புத்தாடைகளை வாங்குவோம். அதே மாதிரிக்க வீட சில நேரங்கள்ல நாங்க வீட்டை என்ன செய்வோம், கூட்டி துப்புரவு செய்வோம், அப்படி இல்லாட்டி பெயிண்ட் பண்ணுவோம், அலங்கரிப்போம், இதெல்லாம் செய்வோம் பெருநாளைக்கு முன்னுக்கு. ஏன்னா அப்ப சுத்தம் பேண்றது இருக்கு, உடல் உள்ள புற சுத்தங்களை பேண்றது இருக்கு. அடுத்து பண்டிகை அன்னைக்கு காலையிலே எழும்பிடுவோம், சந்தோஷமா எழும்புவோம். எழும்பி பாருங்க, காலையிலே குளிப்போம், குளிச்சு புது உடுப்பெல்லாம் உடுத்தி வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போட்டு கும்பிட்டு கோயிலுக்கு போவோம். ஏன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம். அடுத்து பாருங்க, எல்லா வீட்டுகளுக்கும் பலகாரங்களை கொடுக்கறது, வாழ்த்து மடல்கள் அனுப்புறது, இதெல்லாம் இருக்கும். அடுத்து நாங்க என்ன செய்வோம், கோலம் போடுவோம், நிறைகுடம் வைப்போம், குத்து விளக்குகள் வைப்போம், ஏன்னா தோரணங்கள் கட்டுவோம். அப்ப இந்த மாதிரிக்கே பண்டிகை காலங்களை செய்கின்ற பொதுவான செயற்பாடுகள் இருக்கு. சரியா? பண்டிகை காலங்களை மேற்கொள்கின்ற பொதுவான செயற்பாடுகள் என்ன? அடுத்து பாருங்க, இந்த பண்டிகைகளுக்கும் விரதங்களுக்கும் இடையிலான ஒற்றுமை இருக்கு. ரெண்டுக்குமே இடையிலான ஒற்றுமை இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒண்ணு கடவுள் வழிபாடு, ரெண்டுலயுமே கடவுள் வழிபாடு இருக்கு. தான தர்மம் செய்யறது இருக்கு. அடுத்து சுத்தம் பேண்றது இருக்கு. சரியா? இந்த ரெண்டுலயுமே விழுமிய பண்புகள் எல்லாம் வளர்க்கப்படும், இரண்டுலயும். அடுத்து பாருங்க, இதுக்குரிய வேற்றுமைகள் இருக்கு. ஒற்றுமை இருக்க மாதிரி இந்த பண்டிகைகளுக்கு இடையில வேற்றுமைகளும் இருக்கு. இப்ப பொதுவா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வேற்றுமைன்னு சொல்ற நேரம் இந்த பண்டிகை விரதத்துல நாங்க தோய்ந்து உலர்ந்த ஆடை அணிவோம். பண்டிகையில என்ன செய்வோம், புத்தாடைகள் அணிவோம். அடுத்து விரத காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு மட்டும்தான் இருக்கும். கோயிலுக்கு போறது, விரதம் இருக்கிறது, அந்த கடவுளை கும்பிடுறது, அந்த இது மட்டும்தான் இருக்கும். ஆனா பண்டிகையில அப்படி இல்லை, கடவுள் வழிபாடோடு சேர்த்து குதூகல கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். சரியா? அடுத்து விரதத்துல உணவை சுருக்குறது அல்லது விடுத்தல். இப்ப பண்டிகைன்னு என்ன செய்வோம், விருந்துடன் கூடி கொண்டாடுவோம், பல வகையான உணவுகளை சாப்பிடுவோம். அடுத்து அசைவ உணவுகள். அப்ப இந்த மாதிரிக்கே வேற்றுமைகளும் இருக்கு பண்டிகைகளுக்கு இடையிலான. சரியா? பண்டிகைகளுக்கு இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்து நாங்க கொண்டாடுற பண்டிகையில முதலாவது நாங்க தைப்பொங்கல் கொண்டாடுவோம். அடுத்து புது வருடத்தை சித்திரை புத்தாண்டு கொண்டாடுறோம். அடுத்து தீபாவளி கொண்டாடுவோம். அதை தவிரையும் பண்டிகை இருக்கு பிள்ளைகள். ஆனா நாங்க கொண்டாடுற வழக்கங்கள் இங்க இல்ல. ஆடி பிறப்பு, ஓணம் பண்டிகை, இந்த மாதிரி பண்டிகையும் இருக்கு. சரியா? அப்ப நாங்க கொண்டாடுறது 3 பண்டிகை தான். ஒண்ணு தைப்பொங்கல், அடுத்து சித்திரை, அடுத்து தீபாவளி. இந்த 3 பண்டிகை தான் நாங்க கொண்டாடுற வழக்கம். அதுல ஒண்ணுதான் பாருங்க, இந்த தைப்பொங்கல் ஒரு பண்டிகை. தைப்பொங்கல், இந்த தைப்பொங்கல் நாங்க எப்ப கொண்டாடுவோம்? எப்ப கௌஷிகா? ஜனவரி 15. ஜனவரி 15. கொண்டாடுவோம் டீச்சர். உத்தராயணத்தின் தொடக்க நாள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது டீச்சர். தைப்பொங்கல் எப்போது கொண்டாடுவோம்னா,
தை 1ஆம் தேதி தானே. ஏன்னா இப்ப தை 1ஆம் தேதின்னு சொல்றது பிதா சொல்ற மாதிரிக்கே என்னது 15ஆம் தேதி தான். ஆனா நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். உத்தராயணத்தின் தொடக்க நாள் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும். எப்ப கொண்டாடுறோம்? உத்தராயணத்தின் தொடக்க நாள். அப்ப இது எங்களுக்கு தெரியணும். என்னது உத்தராயணம்னா என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்க வருஷத்தை 2ஆ பிரிப்போம். 12 மாசம் தானே. ஒரு வருஷத்துல மொத்தம் 12 மாசம். அத 6 பிரிப்போம். இப்ப ஜனவரியில இருந்து ஆனி இறுதி வரைக்கும் பாருங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. இந்த 6 மாசமும் சூரியன் உத்தர்னு சொன்னா வடக்கு. உத்தர்னு சொன்னா என்னது? வடக்கு. வடக்கு திசை நோக்கி செல்லும் சூரியன் வடக்கு திசை நோக்கி செல்லும் தை முதல் ஆனி இறுதி வரைக்குமான காலப்பகுதி உத்தராயண காலப்பகுதி. தெச்சநாயனம்னா தெற்கு. சூரியன் வடக்குக்கும் தெற்குக்கும் தான் போறாரு, அந்த இடப்பெயர்ச்சி. அதுல இந்த தெச்சநாயனம் சொன்னா சூரியன் தெற்கு திசை நோக்கி செல்லும் ஆடி முதல் மார்கழி இறுதி வரைக்குமான காலப்பகுதி தெச்சநாயன காலப்பகுதி. சரியா? அப்ப உத்தராயணம்னா என்னது, தெச்சநாயனம்னா என்ன, அதனுடைய காலப்பகுதி தெரிஞ்சிருக்கணும். அதுல இந்த உத்தராயணத்தின் தொடக்க நாள் தான் என்ன செய்வோம் நாங்கன்னு சொன்னா தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடும். சரியா? இப்ப ஏன் உத்தராயணத்தின் தொடக்க நாள கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி மாசம் தெச்சநாயன காலப்பகுதி இருக்குதானே, ஆடியில இருந்து மார்கழி வரைக்கும் இருக்குதானே. இப்ப இந்த காலப்பகுதியில வந்து பொதுவா என்ன நடக்கும்னு சொன்னா வெள்ளங்கள், அதாவது மழை பெய்யற காலம். அப்ப என்ன செய்வோம், விதையெல்லாம் விதைச்சு அந்த பயிர் நல்லா வளர்ந்து வரும். வளர்ந்து வந்தோடனே இந்த உத்தராயண நாள் இருக்குதானே, அந்த உத்தராயணத்துல நாள்ல என்ன செய்வோம்னு சொன்னா அறுவடை செய்வோம். வெப்ப காலம் தானே உத்தராயண காலப்பகுதி. அறுவடை செஞ்சு அந்த அறுவடையில புது அரிசியை எடுத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பொங்கல் பொங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுற பண்டிகை தான் என்னது, இந்த தைப்பொங்கல் பண்டிகை. அப்ப விளங்குச்சா ஏன் நாங்க கொண்டாடுறோம்னு தைப்பொங்கல்? ஆமா டீச்சர். இப்ப நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பண்டிகை என்னன்னு கேட்டா தைப்பொங்கல். அப்ப ஏன்னு சொன்னா நாங்க அறுவடைக்கு துணியா இருக்கின்ற அந்த சூரியன் மழை காலத்துல விதையெல்லாம் விதைச்சு எல்லாம் அறுவடையில நல்லா வளர்ந்து முற்றி வந்தோன்னு புது அரிசி எடுத்து பொங்கல் பொங்கி விட்டாரு. வேற ஒண்ணுமே இல்ல. சரியா? அடுத்து நாங்க சொல்றோம், இந்த நம்ம சூரிய பகவான் இருக்காரு தானே, இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போவாரு. அப்படித்தான் ஒவ்வொரு ராசிக்கும் போறதுதான் 12 மாதங்களாக இருக்கு. சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் போற காலம் இருக்கு. ஒரு மாச காலம் எடுக்கும். ஒவ்வொரு ராசி, ஒரு ராசில இருந்து அடுத்த ராசிக்கு போறதுக்கு ஒரு மாச காலம் எடுக்கும். அப்ப அப்படி போற நேரம் ஒவ்வொரு ராசிக்கு செல்லும் காலம் ஒவ்வொரு மாதங்களோட பெயரோட அழைக்கப்படும். அதுல இந்த தைப்பொங்கல் பண்டிகை சரியா என்னன்னு நாங்க சொல்றோம்னு சொன்னா தைத்திருநாள்னு சொல்லுவோம். சரியா? தைப்பொங்கல்னு சொல்றோம், பொங்கல்னு சொல்லுவோம். ஏன்னா அறுவடை திருநாள் சொல்லுவோம், உழவர் திருநாள்னு சொல்றோம், மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம். தைப்பொங்கல்னா தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் தைப்பொங்கல். சரியா? அடுத்து சொல்லுவோம் அறுவடை திருநாள். ஏன்னா அறுவடை செஞ்சு புதுதா எடுத்த அரிசியை வச்சுதான் நாங்க பொங்கல் பொங்கி கொண்டாடுறோம். அறுவடை திருநாள், தை திருநாள். சரியா? அடுத்து சொல்றோம் மகர சங்கராந்தி. இது ஏன் மகர சங்கராந்தின்னு சொல்றதுன்னு சொன்னா சூரிய பகவான் அன்னைக்கு என்ன செய்யறாருன்னா தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு வாராரு. தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு வாராரு. அதுதான் தைப்பொங்கல்.
அன்னைக்கு தான் தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். அந்த நாள் தான் உத்தராயணத்தின் தொடக்க நாள். சூரியன் தனு ராசியில இருந்து மகர ராசிக்கு வராரு. அத நாங்க என்னன்னு சொல்றோம்? மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம். இது விளங்குச்சா? ஆமா டீச்சர். ஆமா டீச்சர். டவுட் இருந்தா கேட்டுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க. உங்களுக்கு இப்ப நீங்க உங்க வீட்டுகளை இப்ப நீங்க ஆண்டு 7 அப்ப பாருங்க, பிறந்ததுல இருந்து தைப்பொங்கல் பண்டிகை வீட்டுல எல்லாம் செஞ்சிருப்பாங்க. நீங்க பார்த்து இருப்பீங்க தானே? என்ன ஆமா செய்வாங்க? தைப்பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடுறோம்? டீச்சர். அதிகாலையில எழுந்து ஆ புலர்ந்த ஆடை அணிந்து மாவிலை தோரணம் கட்டி சூரியனுக்கு பால் பயறு போன்ற பூஜை பொருட்களுடன் சேர்த்து பொங்கல் பொங்கி வழிபடுவார்கள். அப்படியா? ஆ? அப்படித்தான். என்ன செய்வோம்? காலையில சூரியன் பொங்கல் அன்னைக்கு முத நாள் என்ன செஞ்சிருவோம் நாங்க? வாசல் எல்லாம் மொழுகி கூட்டி எல்லாம் செய்வாங்க. சரியா? வளமையை விட வாசல் அழகா கூட்டுவோம். மொழுகுன மாதிரிக்கே வச்சு என்ன செய்வோம்? கலர் கலரா கோலம் போடுவோம். புள்ளி கோலம் ஒரு பக்கம் போடுவோம். ஏன்னா விதவிதமா அந்த கோலத்தால வாசலை அலங்கரிப்பீங்க. ஏன்னா மார்கழி மாசம் ஃபுல்லா கோலம் போடுறது தானே நாங்க. அப்ப அந்த கோலம் போடுவோம். கோலம் போட்டு அந்த நீங்க பொங்கல் வெளியில தான் தைப்பொங்கல் பண்டிகை வந்து வெளியில தான் நாங்க சூரியனுக்கு தான் பொங்கலை வைக்க போறோம். அப்ப நல்ல நேரத்துல அதுக்கு என்ன செஞ்சிருவோம்? நாங்க அடுப்பு போடுவோம். ஏன்னா வெளியில அடுப்பு போடுவோம். அந்த அடுப்பை சுத்தி நாங்க என்ன செய்வோம்? கம்பெல்லாம் ஊனி அதுல தோரணங்கள் கட்டி கரும்பு கட்டி அந்த இடத்த ஒரு அழகான இடமாக மாத்துவோம். மாத்திட்டு தான் என்ன செய்யறோம் நாங்க? தைப்பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காலையிலே எழும்பி குளிச்சு புத்தாடை அணிகிறவங்க புத்தாடை அணிஞ்சு ஏன்னா உள்ள சுத்தத்தோட பொங்கல் பொங்குவோம். பால் பொங்கி அது பொங்குன பிறகு நாங்க சூரியன் உதிச்சு வார நேரத்துல பொங்கலை பொங்கி தான் அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்துறோம். ஏன்னா அப்ப பொங்கல் பண்டிகை சூரியனுக்காக செய்யப்படுற ஒண்ணு. அதுக்கு பிறகு படைச்சு அந்த பொங்கல் எடுத்து படையலெல்லாம் வச்சு சாம்பிராம் சூரிய பகவான் எல்லாம் வழிபட்டுட்டு கும்பிட்டு நாங்க என்ன செய்வோம்? ஆலய வழிப்போம். வீட்டுல எல்லாம் சாம்பிராணி போட்டு வீட்டுல கோயிலுக்கு போயிட்டு கோயில்ல கும்பிட்டு எல்லாம் செஞ்சு வருவோம். இப்படித்தானே நாங்க தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். ஆமா அப்ப இது இன்னொன்னு சொல்றாங்க. இந்த தைப்பொங்கல் பண்டிகைக்கு நாள் நாங்க போகி பண்டிகைன்னு ஒண்ணு செய்யணும். ஆனா அது நாங்க செய்வது இல்ல. சரியா? தைப்பொங்கலுக்கு பண்டிகைக்கு நாள் என்ன பண்டிகை? போகி பண்டிகை. இந்த போகின்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்திரனை குறிக்கிறது. இப்ப மலையத்தார இந்திரன். ஏன்னா மழைய தந்து விளைச்சல் எல்லாம் அறுவடை செஞ்சு ஆடி மாசம் ஃபுல்லா என்னது மழைக்காலம் அறுவடை செஞ்சு விதைச்சு அது வளர்ந்து எல்லாம் செய்தேனா. அப்ப அந்த இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்க என்ன செய்யறோம்? போகி பண்டிகை கொண்டாடுறோம். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடுறது. அது என்னன்னு சொன்னா வீட்டுல உள்ள தேவையற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து நாங்க பொதுவாவே பண்டிகைக்கு என்ன செய்வோம்? வீடெல்லாம் சுத்தப்படுத்துவோம். தேவையில்லாத சாமான் எல்லாம் எடுத்து என்ன செய்வோம்? ஒதுக்குவோம். எரிப்போம். இல்லாட்டி ஒதுக்கி ஏதோ ஒரு வகையில அதை இல்லாமக்குவோம். இப்ப அது மாதிரிக்கத்தான் தேவையற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து அதை நாங்க என்ன செய்வோம்? தீயிலட்டு எரிச்சோ இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில அதெல்லாம் இல்லாமாக்கி அன்ற புது சாமான்லாம் வாங்கி அதுல தான் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா பொங்கல் எல்லாம் பொங்கி செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க பொதுவா எல்லா சாமானையும் போட்டு எரிக்கிற பழக்கம் இல்லையோ. தேவையில்லாத பொருட்களை நாங்க அகற்றுவோம். ஆனா அது போகி பண்டிகை செய்யறதும் எங்களோட இதுல இல்ல. யாராவது செய்றீங்களா? வீட்டுகளை செய்யறாங்களா? இல்லனா. ஆனா போகி பண்டிகை தைப்பொங்கலுக்கு முதல் நாள் என்ன பண்டிகைன்னு கேட்டா போகி பண்டிகை. அப்ப போகி பண்டிகைனா என்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? போகி பண்டிகை அடுத்த நாள் தைப்பொங்கல். அதுக்கு அடுத்த நாள் என்ன பொங்கல்? மாட்டு பொங்கல்.
அதாவது உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இப்பதானே நாங்க இயந்திரங்களை வச்சு எல்லாம் வச்சு செய்யறோம். ஆனா ஆரம்ப காலங்கள்ல இருந்தது மாடுகள் தானே. அப்ப அதுகளுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அன்றைய தினம் அந்த கால்நடைகளை குளிப்பாட்டி அதை அலங்கரிச்சு அதுக்கு நாங்க பொங்கல் எல்லாம் பொங்கி அதை வழிபாடு செய்வோம். அதை நாங்க மாட்டு பொங்கல்னு சொல்லலாம், பட்டி பொங்கல்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ப இந்த இது நாங்க செய்யறது வழக்கம் இருக்கு. பட்டி பொங்கல் செய்யற வழக்கம் இருக்கு. சரியா? அப்படி அந்த பண்டிகைகளை நாங்க தைப்பொங்கல் பண்டிகையை நாங்க கொண்டாடுறோம். அடுத்து பண்டிகைகளை பொதுவாவே கொண்டாடுறதுனால என்ன நடக்குது எங்க கிட்ட? கடவுள் வழிபாடு, கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அடுத்து நன்றி மறவாமை பண்பு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்ப தேச ஒற்றுமைன்னு சொல்ற நேரம் எது? ம்? எது தேச ஒற்றுமை? சுதந்திர தினம். விளங்கல? எல்லா மதங்களும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது. அது எல்லா மதமும் எங்க ஒண்ணு சேர்ந்து என்ன பண்டிகை கொண்டாடணும்? சுதந்திர தினம். சுதந்திர தினம் பண்டிகையா? சித்திரை புத்தாண்டாம். புது வருட பிறப்பா டீச்சர்? சித்திரை புத்தாண்டு அல்லது புது வருட பிறப்பு. ஏன்னு சொன்னா சிங்களவர்களும் தமிழர்களும் ஒரு தேசத்து இனத்தை இது பண்ற மாதிரி தேசிய ஒற்றுமையை வெளிப்படுத்தும் முகமாக கொண்டாடுறோம். 2 மதத்துல இணைஞ்சு கொண்டாடுறோம். சரியா? அப்ப அது தேச ஒற்றுமை அல்லது சமூக ஒற்றுமைன்னு சொல்ற நேரம் நாங்க சித்திரை புத்தாண்ட சொல்லலாம். சரியா? அடுத்து பாருங்க, பகிர்ந்துண்ணல், அன்பு, அறம், புனிதம், இந்த மாதிரி எல்லா பண்புகளுமே எங்ககிட்ட பிழுமிய பண்புகள் எல்லாம் இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதுனால நம்ம கிட்ட வளர்க்கப்படும். சரியா? அப்ப பண்டிகையில ஒரு பண்டிகை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, தைப்பொங்கல் பண்டிகை. சரியா? இப்ப தலைப்பு போடுவோமா? தைப்பொங்கல் பண்டிகையின் தலைப்பு போடுங்க. டீச்சர். தைப்பொங்கல் பண்டிகை. காலையிலேயே கையில பட்டம் ஒழுக்க வச்சிட்டு இருந்தாங்க. இதுல வெத்தம் கட்டி போய் நிக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கும். எழுதுங்க. பண்டிகை என்ற சொல்லின் விளக்கம் யாது? டீச்சர் திருப்பி சொல்லுங்க. பண்டிகை என்ற சொல்லின் விளக்கம் யாது? ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். அடுத்து பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்படும் பொதுவான சமய செயற்பாடுகளை தருக. இன்னொருக்கா சொல்லுங்க. சொல்லுங்க. பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்படும் பொதுவான சமய செயற்பாடுகளை தருக. அடுத்து பண்டிகைகளை கொண்டாடுவதனால் கிடைக்கும் நன்மைகளை தருக. பண்டிகைகளை கொண்டாடுவதனால் கிடைக்கும் நன்மைகளை தருக. சரி டீச்சர்.
அடுத்து விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இடையிலான விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இடையிலான அப்பா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இன்னும் கொப்பி வாங்கணும். கொப்பி வாங்கணும். கணிப்பீடுன்னு தச்சு போட சொன்னாங்க. தனி போட்டு இந்த கலர் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை தருக. கொஞ்சம் ரிப்பீட். பண்டிகைகளுக்கும் விரதங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை தருக. ஓகே இது எப்படி எழுதுறீங்கன்னா ஒற்றுமைன்னு போட்டு ஒற்றுமையை எழுதுவீங்க. வேற்றுமைக்கு ஒரு பக்கம் பண்டிகையும் ஒரு பக்கம் விரதம்னு போட்டு என்ன வேற்றுமை, உதாரணத்துக்கு விரதம்னு சொன்னா தோய்ந்து உலர்ந்த ஆடை, பண்டிகைன்னு சொன்னா புத்தாடை. இதுல விரதத்துல உணவை சுருக்குதல் விடுத்தல், பண்டிகையில உணவு விருந்துடன் கூடி உண்ணுதல். அப்படி ரெண்டுக்கும் இடையில இருக்க வேற்றுமைகளை எழுதணும். சரியா? ஒற்றுமை வேற்றுமைகளை தருக. அடுத்து உத்தராயணம் தட்சநாயனம். உத்தராயணம் தட்சநாயனம் விளக்கம் தருக. உத்தராயணம் தட்சநாயனம் விளக்கம் தருக. ஓகே டீச்சர். ஓகே சரியா? அடுத்து தைப்பொங்கல் பண்டிகை எப்போது கொண்டாடப்படும்? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க சரி மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் பண்டிகை எது? சரி ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரிப்பீட் பண்ணுங்களேன். மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் பண்டிகை எது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடுத்து தைப்பொங்கல் பண்டிகை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? மேடம் தைப்பொங்கல் ஓகே பண்டிகை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? சரி டீச்சர். அடுத்து டீச்சர் ரிப்பீட் தைப்பொங்கல்
தைப்பொங்கல் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா? அடுத்து தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அடுத்த நாட்கள் என்ன பண்டிகை கொண்டாடப்படும்? தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அடுத்த நாள் என்ன பண்டிகை கொண்டாடப்படும்? அப்ப விட எப்படி வரணும்? முதல் நாள் என்ன, கடைசி நாள் என்ன, அடுத்த நாள். ரிப்பீட் பண்ணுங்க. தைப்பொங்கலுக்கு முதல் நாள் அடுத்த நாள் என்ன பண்டிகை கொண்டாடப்படும்? சரி நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பண்டிகை எது? நன்றி செலுத்தும் முகமாக கொண்டாடப்படும் பண்டிகை எது? ஓகே டீச்சர். அடுத்து போகி பண்டிகை யாருக்கு ஏன் கொண்டாடப்படுகின்றது? சொல்லுங்க. போகி பண்டிகை யாருக்கு ஏன் கொண்டாடப்படுகின்றது? சரி டீச்சர். சரியா? அடுத்து மாட்டுப் பொங்கல் எல்லாம் எப்படி கொண்டாடணும்னு எல்லாம் தெரியும் தானே? அது ஏன் கொண்டாடுறவங்க தெரியும் தானே? அதெல்லாம் நான் தரல. தெரியும் சரி தானே? ஆ, தெரியும் டீச்சர். அதுதான். அப்ப அதை நான் தரல. இவ்வளவுதான் வினாக்கள். ஓகே. சரியா? அவ்வளவுதான் அடிச்சு. ஆமா. செய்றீங்களா? அப்ப விட எழுதிடுறீங்களா? சரி டீச்சர். டீச்சர். எழுதுங்க பாப்பா குயிக்கா.
பழைய வார்த்தை கேட்டீங்களா? எஸ் ஆ கேட்டா ஓ டீச்சர் டீச்சர் அழகானது அழகா படிக்கணும். ஆ. அப்ப அடுத்த கிளாஸ் வார நேரம் பாடமாக்கிட்டு வந்துடணும். சரியா? சரி டீச்சர், அடுத்த ஓ கிளாஸ் பாடி டீச்சர் டீச்சர். ஆ சரி. இதுக்குள்ள வினாக்களுக்கு விடைகளையும் எழுதிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் பிள்ளைகள். சரியா? சரி டீச்சர் ம். சரி. முடிப்பேன். பாய் குட் நைட். தேங்க்யூ டீச்சர் பாய் டீச்சர் Bye, teacher. Thank you, teacher. டீச்சர் பாய் டீச்சர் டீச்சர்